ஜெய் பாரத் மாதா பார்வதி லட்சுமி சரஸ்வதி மதுரை மீனாட்சி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, மாநிலம் பூரா மாநிலத்திலையும் கையெழுத்துக்களை போட்டு அரசுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அமைச்சராக இருக்கிறவங்க பூரா அந்த செத்த ஒரு பேய் பேப்பரை அச்சடிச்ச விட்ட பேப்பரை வாங்கி இத்தனை லட்சம் கோடின்னு கடன் வாங்கி இவனே செய்தான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் பூரா பூமியில் கரண்ட் மின்சாரமாக என்னென்ன கணக்கில் வெளியுள்ள கணக்கை நடத்தி வச்சு அவங்களுக்கு பூரா கொடுத்து பூரா பாலாக்கு தான். பூமியில் ஒவ்வொரு மாநிலத்தில் முதலமைச்சர் பூரா பாலாக்கு தான். இவனெல்லாம் கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிக்கணும் அப்படின்ட்டார். கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிக்கணும். இப்போ கணக்கில் பேப்பரை விதைக்கான் தமிழ்நாட்டில் பொங்கல். இவன் இதோட மாநிலத்தில் தமிழ்நாடு பிடிக்க எல்லா மாநிலத்திலையும் இந்த இத்தனை லட்சம் கோடி என்ன காரணங்கிற பேப்பர்களை வச்சே தூக்கி உள்ள செயலரில் ஏற்றி விடுவார். இது நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டாமாப்பா, கோர்ட்ஸில் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஆடுதான், விரித்து போட்டு ஆடுதான். பேப்பர்களை வாங்கி அதான் சொல்லல, அதானி அம்பானி இவனை மாதிரி 500 பேர் கிடக்கான். பல லட்சம் கோடிகளை வச்சு எல்லாம் வெளிநாடு உள்நாடு பூரா இந்த பேப்பர்களை பூரா 2ஆம் நம்பராக வியாபாரத்தை பார்த்து அதான் சொல்கிறார், பலாயிரம் கோடி உள்ளவனை தூக்குவோம்காரா, அவனோட தூக்கத்தை இவனுங்களை பூரா உள்ளே மாட்டுவான். இப்போ புரியுதா? கையெழுத்துக்களை போட்டு கணக்கு இடுதான். ஒவ்வொரு மக்களுக்கும் 4 லட்சம் ரூபா கடன் இருக்குது அப்படின்னு. இவன் யாரும் மானிட போய் கேட்டானாங்க, அமைச்சராக இருக்கிறவன்ட்ட போய் கேட்டானாங்க. எல்லா மானிட பேரும் விவசாயம் பண்ணி திருடு போனான்னு தான் கொடுத்துருக்காரு. இப்படி அச்சடித்த பேப்பரை விட்டு உனக்கு இப்படி விளையாடுறதுக்கா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, நீதிமான் கணக்கு போடுறார், ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இந்த ஒத்த காரணத்தை வச்சு எல்லா முதலமைச்சரும் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் தூக்கி பழுக்க வைக்க வேண்டிய இடத்துல பழுக்க வச்சு இழுப்பார், சூடு வைப்பார், வைக்காம விட மாட்டார். ஆடுறா அப்படின்ட்டு இருக்காரு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஆடு, விரித்து போட்டு ஆடு, நீ எவ்வளோ ஆடணுமோ வாசிக்கு ஆடு. கணக்கு போட்டார், தூக்கி போட்டு மேய்ச்சி போட்டார். முக்கால் சத்தியம். இன்றைக்கி நீதிமான் கணக்கு போடுதார். நீதியை தவறி நடத்தி பூரா பூமியை பாழாக்கிட்டு இருக்கான். சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு அரசியல்வாதியை ஒட்டுமொத்தமாக அள்ளிடுவார். அள்ளி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவார். ஒவ்வொரு மாநிலமாக முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. அம்மம்மாருக நாங்கள் 3 அம்மம்மாருக போட்ட கணக்கு தப்பாரா. இலும்பச்சம்பழம் கனியை நாங்கள் இதுக்கு வீசி எறிதோம்டா. இந்த கவர்மெண்ட் இந்த மாநில அரசு வச்சு நடத்தான்ல, பூரா இலும்பச்சம்பழம் கனியை முதலமைச்சர் மோரையிலையும் அவன் குடும்பத்தாருக்குன்னு இன்னும் இப்போ இருக்கா நாங்கள் எரிதோம். தொலைஞ்சி போவான், நாசமாக போயிடுவான். முக்கால் சத்தியம்.